வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்த திரு ஆவடி குமார் அவர்களும் திமுகவை சேர்ந்த திரு ஜெயராஜ் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. வணக்கம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு உள்ளாட்சி தேர்தலில் 33% 50% உயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கை பலன் தருமா? ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேஷன்ல அவங்க எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிலாம் ஆய்வு செஞ்சு ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரித்திருப்பது அப்படிங்கிறது என்ன விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான பலனை தரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% உயர்த்தப்பட்டது சமுதாயத்தில் சரிபங்காக, இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில், சென்னை போன்ற இடங்களில் ஆண்களை விட கூடுதலாக இருக்கின்ற பெண்களுக்கு உரிய வாய்ப்பையும் உரிய பிரதிநிதித்துவம் தருவதற்கும் இது வாய்ப்பாக அமையும். ஆக இது ஒரு நம்முடைய ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் ஒரு வளர்ச்சி. இன்னொரு வகையில் பார்க்கின்ற போது ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் எல்லா விதமான சேவைகளிலும் வாய்ப்பை வழங்குவதற்கு ஒரு முயற்சி. அதனால் இது முழுக்க முழுக்க இதில் குறைபாடுகள் இருக்கலாம். எந்த ஒரு திட்டத்தையோ அல்லது விதியையோ உருவாக்குகின்ற பொழுது அந்த விதி அல்லது அந்த திட்டம் முழுமையான எதிர்பார்ப்பை ஈடு செய்கிறது. அது போக போக அதனுடைய குறைகள் தீர்க்கப்பட்டு அல்லது அதற்குரிய பக்குவத்தை அவர்கள் பெறுவதற்கு, விழிப்புணர்ச்சி பெறுவதற்கு சில காலதாமதம் எடுத்துக்கணும். அதற்காக அந்த திட்டத்தை குறை சொல்லுவது அல்லது அந்த முயற்சியை குறை சொல்லுவது என்பது ஒரு சரியான பார்வையாக இருக்காது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு நல்ல முயற்சி. முதல்ல அதை ஆளுங்கட்சி செய்ததாகவோ அல்லது அதிமுக செய்ததாகவோ என்ற குறுகிய வட்டத்திலே அதை நான் உற்று நோக்க விரும்பவில்லை. அதில் குறிப்பாக 12 மாநகராட்சிகள், அதிலே 6 மாநகராட்சி இப்பொழுது பெண்கள் வசம் போக போகிறது. 561 டவுன் பஞ்சாயத்துகள், அதிலே சரிபாதி 250 டவுன் பஞ்சாயத்துகள் இப்பொழுது பெண்கள் வசம் போக போகிறது. 32 டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்ஸ், அதில் சரிபாதி போக போகிறது. 12,618 வில்லேஜ் பஞ்சாயத்துகள், கிராம பஞ்சாயத்துகள், அதிலே கிட்டத்தட்ட 6,000 பஞ்சாயத்துகள் இப்பொழுது பெண்களுக்கு போக போகிறது. ஆக அதிகார பகிர்வு, பாரதி 50 வருடங்களுக்கு முன்னால் சொன்னது சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பெண்களுக்கு. இன்னும் நாம் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு, இந்த இடத்திற்கு வந்ததற்கு பிறகு, இவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்ததற்கு பிறகும் கூட அதில் இருக்கிற குறைபாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி நாம் திட்டத்தை நாம் வரவேற்கிறோமோ, ஆண்கள் முழுமையாக தங்களுடைய சுதந்திரத்தை தங்கள் வீட்டு பெண்களின் மீது திணிக்கின்ற வன்முறைகளை, வரையறைகளை இன்னும் கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பொதுவாக அரசியல் களம் என்பது ஆண்களுக்குள்ளே முடங்கி போயிருக்கிறது. அதில் ஒரு சிலர் அரிதாக பெண்கள் வெளியே அரசியல் களத்திற்கு சில சாதனைகளையும் செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதை எப்படி பார்க்கிறோம் என்றால், 33% பெண்களுக்கு கலைஞர் இடஒதுக்கீட்டை, அதற்காக புதிதாக ஒரு சட்ட திருத்தத்தையே கொண்டு வந்தார். அதை இவர்கள் இப்பொழுது மாற்றி 50% என்று அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் 50% பெண்களுக்கு கொடுப்போம் என்ற திட்டத்தை தான் நாங்கள் அறிவித்திருந்தோம். அதே போல இப்பொழுது அவர்கள் அறிவித்து அதை செய்திருக்கிறார்கள். இதிலே நாம் பார்க்க வேண்டிய விஷயம், இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் வந்திருக்கிற இந்த கட்டுரை, அதிலே தெளிவாக சொல்கிறார்கள். கவுன்சிலர்ஸ் மேம்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் போடப்படுகிற இந்த இதில் அதிமுகவை சேர்ந்திருக்கக்கூடிய 4 மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், சகோதரி சந்திரமதி, சகோதரி நாகம்மா உட்பட 4 பேரை இவர்கள் குறிப்பிட்டு, அந்த 4 பேரின் இல்லத்திற்கும் செய்தியாளர்கள் என்கின்ற சொல்லாமல் தொலைபேசியிலே பேசி அந்த வார்டினுடைய உறுப்பினர்கள், அந்த வார்டை சேர்ந்த நாங்கள் வாக்காளர்கள் சொல்லி அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அந்த 4 பேரையுமே தொடர்பு கொள்ள முடியவில்லை. இது எல்லா கட்சியிலும் இருக்கிறது. நான் கூறிய அதிமுகவை மட்டும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் இவ்வளவு பெரிய அதிகார மையத்தை, ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கிற நாட்டில் இவ்வளவு பெரிய அதிகார மையமாக இருக்கிற ஒரு மாநகராட்சியில் நீங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு 2 கோடி தான் வருஷத்துக்கு, ஆனால் மாநகரமன்ற உறுப்பினருக்கு 10 கோடி ரூபாய் ஒரு ஆண்டிற்கு அவர்கள் வரவு செலவு செய்கிறார்கள். ஆக பல கோடி ரூபாய் புழக்கம் செய்கிற இடத்தில் பெண்களுக்கு இன்னும் அதிக ஆள்வரவை இந்த அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஏற்கனவே இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற பதவிகளை விட இப்போ 50% அளவுக்கு பெண்கள் வசம் போறது அப்படின்னு பெருமைப்பட்டாலும் கூட, இப்ப திரு ஜெயராஜ் சுட்டிக்காட்டின மாதிரி பெண்களுடைய செயல்பாடு, பங்களிப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா இருக்கு? இல்ல, அதாவது வடக்கறிஞர் ஜெயராஜ் சொன்னார், 12 மாநகராட்சிகளில் 6 மாநகராட்சிகள் பெண்களுக்கு கிடைக்க போகிறதுன்னு சொன்னார். இது ஏற்கனவே கிடைச்சிருச்சு. கடந்த
உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சிகளில் 12 மாநகராட்சிகள் தற்போது கூட 6 பெண்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மேயர் ஆக்கியிருக்காங்க. இது ஏற்கனவே நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் சட்ட ரீதியான ஒரு வாய்ப்பை இப்போ அவங்க மட்டும்தான் இருக்க முடியுன்ற ஒரு நிலையை, ஒரு உத்தரவாதத்தை இந்த சட்ட திருத்தம் உருவாக்கி தருது. ரெண்டாவது, 33% கருணாநிதி சட்ட திருத்தம் செஞ்சார்னு சொன்னார். சட்ட திருத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சட்ட திருத்தம் செய்ய வேண்டிய நிலை வரல. பஞ்சாயத்து ராஜ் நகர்பாலிகா சட்டம் அமலுக்கு வந்த உடனே மாநில அரசாங்கங்கள் இந்த சட்டத்தை அமல்படுத்துகின்ற போது, அன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் தான் இந்த சட்டத்தை வடிவமைக்கின்ற பொழுதே 33% வடிவமைச்சாங்க. அதை செயல்படுத்துகின்ற நேரத்தில் அவங்க ஆட்சி இருந்தாங்க, அதனால் செயல்படுத்துகிறாங்களே ஒழிய சட்டத்தை வடிவமைத்தது 33% பெண்களுக்கு சட்டத்தில் கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அடுத்து பெண்கள், இப்போது நான் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியை வச்சுட்டு நம்ம விவாதிக்கிறதுனால இதில் 4 பெண் கவுன்சிலர்களை தொடர்பு கொண்டார்கள், அவர்கள் சரியான முறையில் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணல என்ற ஒரு தகவலை இந்த பத்திரிகை சொல்லுது. ஆனால் இது மட்டுமே அவங்களுடைய அன்றாட பணியானா அது இல்லை. இவங்க தொடர்பு கொண்ட நேரத்தில் அது பெண்கள் கவுன்சிலர்களாக இருந்ததுனால அப்படி நடந்ததுன்றது இல்லை. அது சில கவுன்சிலர்கள் எல்லா ஆண்கள் அது மாதிரி நடந்த சம்பவங்கள் இருக்குது. அதனால் இவங்க என்ன சூழ்நிலையில் இவங்க அணுகுனாங்க, அவங்க பேசுனாங்கன்றதெல்லாம் ஒரு விவாதத்துக்குரிய ஒன்று. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதை வைத்து பெண்களுக்கு அதற்குரிய தகுதி இல்லை, அல்லது பெண்கள் அதை சரியாக கையாள முடியாது, அல்லது பெண்கள் அதில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க, பெண்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்குவதால், பெண்கள் அந்த வாய்ப்பை பெறுவதால் வளர்ச்சி பாதிக்கப்படும், அல்லது இவ்வளோ பணத்தை புழக்கத்தில் அல்லது அவங்களுடைய நிதியில் தருகின்ற போது அதை இவர்கள் கையாளுவதற்குரிய தகுதியற்றவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றதெல்லாம் பொதுவான குற்றச்சாட்டு தானே இது ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண்கள் அரசியல் ரீதியாக பதவியில இருந்தாலும் அவங்கள பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவர்கள் ஆண்களாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொதுவான குற்றச்சாட்டு. யதார்த்தம் தானே, எல்லா இடங்களிலுமே இந்த பொதுவான குற்றச்சாட்டு நான் நீங்க சொல்றது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஆண்கள் அந்த இடத்துல இருந்தா எல்லா ஆண்களும் சுயமா இயங்குறாங்களா? அவங்களுக்கு பின்னால இருந்து யாரும் இயக்குறது இல்லையா? அப்படி அவங்க இயக்க சொல்ல அதை நம்ம பெருசாக்குறது இல்லை. ஆனா ஒரு பெண் என்ற காரணத்தால் அவங்களுக்கு பின்னால இருந்து யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு தெரியாததா அல்லது அவங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வதை நாம கொச்சைப்படுத்துறோம். ஆனா ஒரு ஆண் இருந்துகிட்டு அதை செய்ய சொல்ல அவர் ஆளே வராம இன்னொருத்தர் செஞ்சா கூட அதை அனுமதிக்கிறோம். ஆக இது நம்முடைய பார்வை கோளாறு தானே ஒழிய இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒண்ணுதான். அது ஆண் பெண் என்ற வேறுபாடோ வித்தியாசமோ இல்லை. அவர்களுடைய சூழ்நிலை, இன்னும் சொல்ல போனா அவர்களுடைய திறமை, சில நேரங்களில் தன்னால் இயலாத காரியத்தை மற்றவர்களுடைய உதவியை பெறுவது என்பது தவறான ஒண்ணு இல்லை. அவர்களால் ஏதாவது பாதிப்பு வருதா அல்லது சரியான பாயிண்ட் தான். ஒரு இயலாத ஒரு காரியத்தை ஒரு பேங்க்ல போய் ஒரு சலான் எடுத்து நம்மளால ஃபில் பண்ண முடியல, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு உதவியை நம்ம கோர்றோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு செயலை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில இங்க பேச வேண்டியதில்லை. அது நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கேள்வி என்னன்னா, ஒரு பெண் படிப்பறிவு இல்ல ஒரு திறமை குறைவாக இருக்கிறாங்க, அதற்கு பின்னாடி ஒரு ஆண் உறுப்பினர் அவருடைய மகனோ இல்ல கணவரோ பின்னாடி இருந்து இயக்குறாங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு ஆண் அரசியல்வாதிக்கு இருக்கா? ஒரு ஆண் அரசியல்வாதி படிக்கல அப்படிங்கிற அடிப்படையில ஒரு பெண் உறுப்பினர், அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் உறுப்பினர் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய சூழலை எங்கேயாவது நம்ம கவனிக்கணும். இப்ப மன்ற கூட்டத்திலே ஆண்கள் கலந்துக்கிறாங்க பெண்களோட உறுப்பினர்களோட வீட்டுல. நான் என் கண்ணால் பலமுறை பார்த்திருக்கேன். மன்ற கூட்டங்களில் நீங்கள் ஆண்கள் கலந்துக்கிறாங்க. நீங்க கையொப்பம் பெறுவதற்கு மட்டும்தான் மனைவியை கூப்பிட்டு வராங்க. அது பல இடங்களில் நடக்குது. என்னை விட அதிக அனுபவம் அரசியலில் நீண்ட காலம் இருக்கிற நாவடி குமாருக்கு அது தெரியும். நாங்கள் என்ன சொல்றோம், நான் மட்டுமல்ல, நீங்க சமூக பார்வையோடு பாருங்க. இதுல பாருங்க, எக்ஸ் கவுன்சிலர் சிபிஎம் எக்ஸ் கவுன்சிலர் சகோதரி தேவி சொல்றாங்க, the parties do not train women councillors on municipal administration. That is a point. நீங்க ஒரு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த 5 ஆண்டு காலத்திலே ஏதாவது ஒரு முறை, எனக்கு தெரிந்து ஒரு முறை மாநகராட்சி கவுன்சிலர்களை கூப்பிட்டு முதலமைச்சர் கடுமையாக எச்சரித்தார் அப்படின்னு நான் பத்திரிகைகளில் செய்திகள் பார்த்தேன். பல புகார்கள் அவர்கள் மீது வருது. 200 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, 200 கவுன்சிலர்ஸ்ல பல புகார்கள் இருக்கிற கவுன்சிலர்ஸ் கூப்பிட்டு கண்டிச்சாங்கன்ற செய்தி எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் இதுக்குள்ளாக நான் இந்த குறுகிய வட்டத்திற்குள்ளாக நான் பேச விரும்பல. நான் முதல்ல பதிவு பண்ணல, நம்ம பொதுத்தளத்துல பேசுவோம். நான் என்ன கேட்கிறேன், ஆண்களுக்கு ஏன் நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதை போல
பெண்களுக்கு கொடுக்க மாட்டீங்க என்பதுதான் அண்ணனோட கேள்வி. நாம் என்ன கேட்கிறோம், நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து சரியான இப்ப இதிலே பாருங்க, சகோதரி ஒருத்தவங்க எம்ஃபில் பிசிக்ஸ் படிச்சிருக்காங்க, அவங்க 200 கேள்விகளுக்கு மேல ஒரு மன்றத்திலே கேட்கறாங்களாம். இதுல அதிமுகவினுடைய கவுன்சிலர் சகோதரி ரேவதின்னு பேரு, அவங்க அத மாதிரி ஆக்டிவா இருக்கவங்க இருக்காங்க. நாம் ஒருவரை மட்டுமோ அல்லது பதில் சொல்லாத 4 கவுன்சிலர்களை வைத்தோ நாம் பேசல. எல்லா கட்சியிலும் இருக்கிற குறைபாடையும் களைய வேண்டும். அதற்குரிய ஆவணங்கள், அதற்குரிய ஆணைகளை, ஆவணங்களை அல்லது ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்களை, செமினார்ஸ்களை அரசாங்கம் நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய. அரசாங்கம் நடத்தணுமா, கட்சிகள் நடத்தணும்? சகோதரர் வழக்கறிஞர் ஜெயராஜ் அவர்களுக்கு தெரிய நினைக்கிறேன். மாநகராட்சி கவுன்சிலர் மட்டும் இல்லை, நகராட்சி கவுன்சிலர்கள், நகராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாருக்குமே அதற்கான அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவங்களுக்கு பயிற்சி நடக்குது. அப்பப்போ அது நிர்வாக ரீதியாகவே தந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செமினார் நடக்கும், அவங்களுக்கு அதுக்கு பயிற்சி நடக்கும். எல்லா கட்சி வேறுபாடும் இல்லை. கவுன்சிலராக வந்தாவே ஒரு நகராட்சியினுடைய கவுன்சிலராக இருந்தால் கூட அவங்களுக்கு பயிற்சிகள் உண்டு. அதே மாதிரி இன்னும் மாநில அளவில், மாவட்ட அளவில், இன்னும் சொல்ல போனால் தேசிய அளவில் கூட கருத்தரங்குகள் நடக்குது, அதுக்கு பயிற்சி வகுப்பு நடக்குது. அதனால இது எல்லாமே ஆண் பெண் என்று வேறுபடுத்தி பார்க்க வேணாம்னு சொல்கிறேன். இந்த குறைபாடுகள் ஆண்களில் உண்டு. ஆனால் ஆண்களில் இருக்கின்ற குறைபாட்டை நாம் பேசுவதில்லை. ஆனால் பெண்கள் புதியதாக ஒரு இடத்திற்கு வருகின்ற காரணத்தால் அதை நம்ம விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் இந்தியாவிலேயே சிறந்த நிர்வாகம் செய்தவர்கள் என்று பெண் தலைவர்கள் தான் விருது பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட ஒரு குறுகிய, இன்னும் சொல்ல போனால் ஒரு இன்டீரியர் வில்லேஜில் இருக்கிற ஒரு ஊராட்சி தலைவர்கள் தேசிய அளவில் சிறப்பு பெறாங்க. அந்த ஊரையே ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. அந்த ஊரில் இல்லை இதுவரையும் யாரும் செய்ய முடியாத அளவுக்கு வளர்ச்சி பணிகளை செய்து ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு கொண்டு வந்திருக்காங்க. அதனால இதை பெண் ஆண் என்பதை விட ஒவ்வொருவரும் அவர்கள் கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை முறையாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தப்படாதவர்கள், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாற்றப்பட வேண்டியவர்கள். இதற்கு முன்னாடி ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வேறொரு செய்தியை படிக்க நேர்ந்தது. இது மாதிரி 50% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு வருகிற போது வந்த செய்தி அது. இவ்வளவு அதிகமான பெண்களை அரசியல் களத்துக்கு கொண்டுட்டு வர முடியுமா? மிக குறுகிய கால இடைவெளியில் அவ்வளவு பெண்கள் தகுதி அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி அந்த செய்தி அந்த கருவை மையப்படுத்தி இருந்தது. இதற்கு காரணம் கட்சிகள் தானா? கட்சி பதவிகளில் ஆரம்ப காலங்களில் இருந்தே இந்த கட்சிகள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி, இல்லை வேட்பாளர்களை நிறுத்துற போது அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவ முக்கியத்துவப்படுத்தி கொண்டு வந்திருந்தா இவ்வளவு பெரிய ஒரு சிக்கல் வராதா? இது வெறும் சட்டமா போட்டு உடனே இதை செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்குமா, இல்ல காலந்தோறும் அதை செஞ்சிருக்க வேண்டிய ஒரு பணியாக இருக்குமா? காலந்தோறும் செய்திருக்க வேண்டும். சத்தியவாணி முத்து அண்ணாவினுடைய அமைச்சரவையிலே பெண் அமைச்சராக இருந்தார். காலந்தோறும் செஞ்சிருக்கணும்னா செஞ்சிருக்காங்களா? எல்லா அமைச்சரவையிலும் பெண் அமைச்சர் இருந்திருக்கிறார்கள். கலைஞருடைய அமைச்சரவையில் ஏறக்குறைய எல்லா அமைச்சரவையிலும் கலைஞர் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 5 முறையும் எல்லா அமைச்சரவையிலும் இருந்திருக்கிறார்கள். 173 சட்டமன்ற உறுப்பினர்களை வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறீங்க. இல்ல, நீங்க அது சமுதாய சிக்கலை, நீங்க சமுதாய சிக்கலை உற்று நோக்கணும். இதுல கூட நான் எப்படி பார்க்கிறேன்னா, இதில் இருக்கிற ஆண் பெண் என்கின்ற வேறுபாட்டை பார்க்கக்கூடாது என்று அண்ணன் ஆவடிக்குமார் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதில் இருக்கிற குறைபாடை ஒரு பிரபல முக்கிய நாளிதழ் சுட்டி காட்டுகின்ற பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அதில் இருக்கிற சில குறைகளை நாம் கலைந்தறிய நாம முன்வர வேண்டும். பிரச்சனை இந்த 4 பேர் எடுத்துற சாம்பிள். சரி, நான் இந்த 4 பேரை பேசுறேன். அடிப்படையான கேள்விதான். கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகளுக்கு, தலைமை பொறுப்புகளுக்கு கீழே இருக்கக்கூடிய பதவிகளுக்கு, நிச்சயமாக வேட்பாளர்களுக்கு அதற்கான முக்கியத்துவத்தை கடந்த காலங்களில் எல்லா கட்சியும் தான். இப்ப இது திமுக செஞ்சிருக்காங்கறதா இல்ல, இப்ப நீங்க பலம் வாய்ந்த கட்சிகள்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தலிலே தெரிந்து விட்டது. 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டினுடைய பலம் வாய்ந்த கட்சிகள். கட்டமைப்பு ரீதியாக அந்த 2 கட்சியிலும் இருக்கிற மகளிர் அணி தான் கட்டமைப்பு ரீதியாக பலமாக இருக்கு. எப்பப்பெல்லாம் சௌரியமோ அப்பப்பெல்லாம் ஒண்ணு சேரவில்லை சார். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கேட்ட கேள்வி எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானதுதான். அடிப்படை கட்டமைப்புல அந்த பலத்தை, பெண்களுடைய பலத்தை அதிகப்படுத்தாம திடீர்னு இத்தனை ஆயிரம் பெண் வேட்பாளர்கள் வேணும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு அப்படின்னு வருகிற போது அது சாத்தியம் இல்லைங்கிறதா எப்படி சாத்தியம் இல்லை? கட்டமைப்பு ரீதியாக சாத்தியம் இல்லாதவர்களுக்கு வேணால் சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம்.
எங்களுக்கு சாத்தியம் இருக்கிறது. ஏனால் 1,64,000 கிளை எங்களுக்கு இருக்கிறது. சட்டமன்றத்தில் 1,72,000 கிளை அவர்களுக்கு இருக்கிறது. நிச்சயமாக எங்களால் சாத்திய முடியும், எங்களால் சாத்தியப்படுத்த முடியும். ஏனென்றால் அதற்கான வேலைகளை திட்டமிடுதல்களை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். அதற்கான தேடுதல்களை எங்கள் கட்சி தலைமை ஆரம்பித்து விட்டது. அதற்கான கூட்டங்களை, பயிற்சி முகாம்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி செயலாளர் சகோதரி கனிமொழி ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக இப்ப அவங்க கட்சியிலேயே அதே போன்ற நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக பத்திரிகையில் செய்திகள் பார்க்கிறோம். நீ எங்களிடம் ரியலிஸ்டிக் கட்டமைப்பு உண்டு. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 173 வேட்பாளர்கள் ஏன் 19 வேட்பாளர்கள் பெண் வேட்பாளருக்கு மட்டும் இடம் கொடுத்திருக்கீங்கறதான் கேள்வி. நீங்க உள்ளாட்சி மன்ற தேர்தலை அதிக பலத்தோட சந்திக்க போறீங்க. நீங்க ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ சட்டத்தின் அடிப்படையில் நீங்க 50% பெண் வேட்பாளர்களை கொடுத்துதான் ஆகணும். அது கருத்து இல்ல, கேள்வி இது. சட்டமன்ற தேர்தலை மையம் உள்ளாட்சியில் பெண்களுக்கு அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அதற்குள் புதிந்திருக்கிற காரணம் அதுதான். நீங்க ஒரு கட்சியில் எல்லா தரப்பையும் 1 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு கட்சியில எல்லா தரப்பையும் நாம் சரி செய்ய வேண்டும். அதில் வேண்டும் நீங்கள் குறிப்பிடுகின்ற போல 19, 29 என்று ஒரு கட்சி தலைமை கணக்கிடாது. அன்றைக்கு ஒரு தொகுதியை வைத்து தான் நாங்கள் கணக்கிட முடியும். நீங்க 28 தொகுதி அந்த தொகுதியில் இருக்கிற சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து ஒரு வேட்பாளரை ஒரு கட்சி தலைமை தேர்ந்தெடுக்கிறது. அதற்கான குறைந்த அளவில் வந்திருக்கலாம். அடுத்த முறை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். அதிமுக நீங்க இவ்வளோ பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டிய இந்த உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் அதுக்குரிய வாய்ப்புள்ள பெண்கள் கிடைப்பாங்களான்னு சொல்றீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஏறத்தாழ 2000 ஆண்டிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக அமைப்புகளில் பொதுக்குழுவிலிருந்து சாதாரண கிளைக்கழகங்கள் வரை 33% பெண்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிர்வாக பொறுப்புகள் தரப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு உள்ளாட்சி அமைப்புகள்லாம் அந்த முறை ஏற்கனவே இருக்குது. இதில் கூடுதலாக ஒரு 17% தான் சேர்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே அதுக்குரிய வாய்ப்பையும் படிப்படியாக பெற்றிருக்காங்க. ஆக இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சரானதிலிருந்து பார்த்தீங்கன்னா பெண்களை எல்லா வகையிலும் கமாண்டோல இருந்து எல்லாத்துலயும் ஈடுபடுத்திட்டு வராங்க. நீங்களும் 31 வேட்பாளருக்கு தான வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. 227 வேட்பாளர் நிறுத்தறது. அதாவது நீங்க இது அதுதான் இப்போ தேர்தல் களம் என்பது அங்க வெற்றி வாய்ப்புகளுக்கு ஒரு போராட்டம் நடக்க சொல்ல அந்த இடத்துல நம்முடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கிறது என்பது அல்லது கொள்கை அடிப்படையில் 50% கொண்டு போய் ஆட்களை நிறுத்துறது என்பது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும். ஏன்னா ஒரு தேர்தல் களம் என்பது 2 சரிசமமான எதிரியோடு மோதுகின்ற போது அந்த நேரத்தில் வேற ஏதோ ஒரு நம்ம நோக்கத்துக்காக வேற ஒரு பலகீனமான ஒரு நிலையை ஏற்படுத்திடும். அதனால தான் அதை சட்ட ரீதியாக கொண்டு வரணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இது இப்போ அந்த தொகுதியில் பெண்கள் தான் போட்டிடுவாங்க. அதில் தகுதியான பெண் யாருன்னு இப்போ ஒரு பெண் நீங்க சொன்னது போல இப்போ சமுதாயத்தால் இன்றைக்கு பலகீனப்படுத்தப்பட்ட பெண்கள் இன்னைக்கு ஒரு பலமான ஆணாதிக்க சமுதாயத்தில் ஆண்களோடு மோதுவது என்பது நிச்சயமா இயலாத காரியம். அதனால அந்த சூழ்நிலையில் தான் வாய்ப்புள்ள இடங்களில் கட்சிகளே தானாக முன்வந்து இதெல்லாம் செய்யாத போது சட்டத்தின் துணையோடு தான் எல்லாத்தையுமே செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இல்ல பெண்களுக்கு உரிய வாய்ப்புகள் தரப்படுகிறது. ஆனால் அதே சமயம் எங்கள் வெற்றி என்பது முக்கியம். தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சாதான் இந்த சட்டத்தை கொண்டு வர முடிஞ்சது. இந்த சட்டத்தை கொண்டு அதை அவங்க சட்ட ரீதியான அவங்க வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கோம். எல்லா தேர்தல் வெற்றியெல்லாம் தாண்டி பாலின சமத்துவம் முக்கியம், பெண்கள் வளர்ச்சி முக்கியம். அதை பேசுற போது நம்ம இதையும் செஞ்சுதானே எல்லா மாவட்ட துணை செயலாளர் இருக்காங்க சார், கிளையில ஒரு செயலாளர் இருக்காங்க சார். அப்புறம் அதை விட என்ன கொடுக்க முடியும்? மாவட்ட செயலாளர்கள் பெரிய தளத்தில் விவாதிக்க வேண்டிய தலைப்பு. ஜெயராஜ், நேரம் இல்ல, தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. தொகுதி மேம்பாட்டு நிதி ஒதுக்கீடு தொடர்பாக நீதிமன்றம் செல்லவும் தயார் அப்படின்னு மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. கொளத்தூர் தொகுதி புறக்கணிக்கப்படுகிறது, பணிகள் செய்யப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். இல்லை, அதிலிருந்து அவர் முழுக்க அரசியல் நடத்துகிறாருன்னு தான் தெளிவாக தெரியும். நீங்கள் பார்த்தீங்களா, அவர் சொல்லி என்ன சொல்கிறாரு? கொளத்தூர் GKM காலனி முத்துமாரியம்மன் கோயில் பின்புறம் உள்ள குளத்தை சீரமைக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். அப்போது இவர் போன முறை அவர் தான் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க சொல்ல நீண்ட நாள் கோரிக்கையை இப்போ தான் அவர் வெளிப்படுத்தவே செய்கிறாரு. இவ்வளோ நாள் அவர் வெளிப்படுத்தக்கூட இல்லை. மழைக்காலங்களில் இப்பகுதியில் தண்ணீர் மூடுகிறதுன்றதெல்லாம் இப்போ குளத்தில் ஆகாய தாமரை படர்ந்திருப்பதால் கொசு தொல்லை அதிகரித்ததுலாம் இப்போ தான் சொல்கிறாரு. இவர் இதுக்கு முன்னே சொல்லி அதை நடவடிக்கை எடுக்கலையான்னு ஒரு கேள்வி வருது. அதே இவர் என்ன சொல்கிறாரு, அதையும் அவரே பதிலே சொல்கிறார். இப்பிரச்சனைகளை அதிகாரிகளிடம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், அதிகாரிகளும் இந்த பணிகளை எல்லாம் விரைவாக நிறைவேற்றி தருவதாக உறுதி தந்திருக்கிறார்கள் அவரே
அதுக்கு முடிவும் சொல்றாரு. ஆக இவ்வளவு நாள் அந்த குறையை அவர் கண்டுபிடிக்கல, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு. அது அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காரு, அதிகாரிகள் செய்யறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மையை தவிர அதனால குறைபாடு அதை எடுத்து சொல்றதுல தான் இருந்ததை ஒழிய செயல்படுத்துறதுல எந்த குறைபாடும் இல்லை. சொன்ன உடனே அதிகாரிகள் செய்வாங்கன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அப்படி இல்லைன்னா நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு அடுத்த கட்டமாக தான் சொல்றாரு. ஆனா சொல்லியிருக்காங்க, அவங்க நிறைவேற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தை இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு உருவாக்குகிறது. போன முறை அதிகமான போன முறை குறைந்த வாக்கிலே வெற்றி பெற்ற எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த முறை அதிகமான வாக்குகளிலே வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்யாத அளவிற்கு மக்கள் குறை முகாம்களை 26 முகாம்களை நடத்தியிருக்கிறார். அதே போல தொலைபேசி எண் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் தரல. டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்து குறைகளை கேட்டார். வாரத்திற்கு 2 நாட்கள் தொகுதியிலே இருப்பதை தன்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறார். இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுதும் அதையே பின்பற்றி இருக்கிறார். போன முறை அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தரதா சொன்ன பிறகு 90% போன முறை ஒதுக்கிய நிதிகளை ஏன் இந்த அரசாங்கம் செலவு செய்யவில்லை? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒதுக்குகின்ற அதிகாரம் இருக்கிறது. ஏன் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் மாநகராட்சி கமிஷனரை இவர் பார்க்க போறப்ப அவர் இல்ல. ஒரு முன்னாள் துணை முதலமைச்சர் தனக்கு கீழ் வேலை பார்த்த அதிகாரிகளை அவர் இருக்கிற இடத்திற்கு சென்று பார்க்கிறார். போன முறை கடந்த முறையே. இப்பொழுது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து ஒரு மாவட்டத்திலே அண்ணன் ஏவாவேலு தலைமையிலே, கே நேரு தலைமையிலே அல்லது ஒரு மாவட்ட செயலாளர்களுடைய தலைமையிலே நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்தித்து கோரிக்கைகளை வைக்கிறார்கள். நாங்கள் கேட்பது, எங்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக பார்க்காதீர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக பாருங்கள். அவ்வளவுதான். இதுல நீங்க மக்களோடு இருக்கிற ஒரு தலைவர், மக்கள் தலைவராக இருக்கிறவர் நேரடியாக அதிகாரிகளை போய் சந்தித்து கேட்கிறார். போன முறை நீங்க செய்யல, நீங்க நீண்ட காலமாக இருக்கு அப்படின்னு சொன்னா நீண்ட காலமாக இருக்கு. அதைத்தானே கேட்கிறோம் நாங்க. இந்த தொகுதிக்கு இவர் சட்டமன்ற உறுப்பினரா வந்தா நமக்கு நல்லது செய்வாரு அப்படிங்கிற அடிப்படையில மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவரா எதிர்கட்சியை சேர்ந்தவரா அப்படிங்கறத தாண்டி சட்டமன்ற உறுப்பினராக பாருங்க அப்படிங்கறதான் திமுகவுடைய கோரிக்கை. இல்லை, திமுகவினுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, இன்றைக்கு யதார்த்தம் இருக்கிற சட்ட ரீதியான நிலையும் அதுதான். இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்களுக்குரிய பணம் 2 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு தருகிறார்கள் என்றால் அதை அவர்கள் எந்த பணிக்கு ஒதுக்குகிறார்கள் அந்த பணியை செயல்படுத்த வேண்டியது மாநகராட்சியும் அரசாங்கத்துறைகளும். இன்னைக்கு சொல்றாரு இவர், இப்போ ஒரு குளத்தை தூர்வார சொன்னால் அதனால கொசு வருது, அதை செய்யலைன்னா அதிகாரிகள் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. செய்யலைன்னா நான் அடிக்கடி பார்ப்போம், பார்த்துட்டு அதுவும் நடவடிக்கை எடுக்கலாம், நீதிமன்றம் போகும்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், இப்போ சகோதரர் வழக்கறிஞர் ஜெயராஜ் சொன்னார், கடந்த 5 ஆண்டுகளில் ஒதுக்கிய நிதி செயல்படுத்தப்படலன்னு. ஏன் அப்போ நீதிமன்றம் போல? இல்ல, நீதிமன்றத்தில் நான் முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க. இது உண்டு. ஆக இதிலிருந்து அது உண்மை இல்லைன்னு சொல்ல வரேன். நான் என்ன காரணம்னா, இப்போ அவருக்கு அதுக்கான இவரே இப்போ சொன்ன உடனே செய்யலன்னா நான் செய்ய வைக்கிறதுக்கு நீதிமன்றம் போவேன்னு சொல்லவரை ஏன் சொன்னதை செய்யலையே? அது உண்மையானா நீதிமன்றம் போயிருக்கலாமே. இப்போ இவர் ஒரு திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கி அந்த செயல்படுத்தணும்னு சொன்னதுக்கு பிறகு அதுக்கான உத்தரவு இவருடைய நிதியிலிருந்து அந்த ஃபண்டு டைவர்ட் பண்ண பிறகு அதுக்கு பிறகு அதை செயல்படுத்த வேண்டியது அரசாங்க துறைகளுடைய கடமை. அதை செய்யலைன்னா அது தட்டி கேட்க வேண்டியது சட்டமன்ற உறுப்பினர் உரிமை. அந்த உரிமையில் ஏதாவது பாதிப்பு வந்தால், அந்த குறுக்கீடு வந்தால் அல்லது தடை ஏற்பட்டால் நீதிமன்றத்துக்கு போகிறது வாய்ப்பு. இதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு என்ன தடை? இல்ல, நீங்க குளத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையே தீர்மானம் போட்டு மாற்றணும்னு சொன்னாங்க. நீதிமன்றத்துக்கு போய் தான் அதுக்கு ஸ்டே வாங்கணும். அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே கூட அந்த இடத்தை மாற்றிவிட்டு அந்த இடத்துல மாநகராட்சி மன்ற கல்யாண மண்டபம் கட்டணும்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க. அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுகிற ஒரு அரசாங்கம், கடந்த முறை செயல்பட்ட அரசாங்கம் இப்பொழுது மட்டும் எப்படி நியாயமாக நடக்கும்? அதனால நாங்கள் நீதிமன்றம் போறோம். ஏன் போன முறை 90% இடஒதுக்கீடு பணத்தையும் ஒதுக்கிட்டு நாங்கள் அதிகாரிகள் இவர்கிட்ட நாங்கள் செஞ்சிடறோம் என்று சொன்னதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வோம் என்று சொன்னதற்கு பிறகும் சட்டமன்றத்தில் இதை பதிவு பண்ணார். இப்ப சொல்லல, நாங்க இதை சட்டமன்றத்திலே பதிவு பண்றார். எனக்கு தேதி நினைவில்லை, தேதியோடு சொல்ல முடியும். நீங்கள் அதிகாரத்தில் தானே இருக்கிறீர்கள், நீங்கள் எடுத்து பாருங்க. போன முறை 90% நடவடிக்கை
நடவடிக்கை ஏன் செய்யல? பணம் ஒதுக்கப்பட்ட பணத்தை முறையாக செலவு செய்யப்பட வேண்டியது என்பது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான சட்டப்படியான அங்கீகாரம். அதை ஒரு அரசாங்கம் செய்யல. நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்ப ஏதாவது முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாருடைய தொகுதியில இதை போல ஏதாவது நடவடிக்கை நாங்கள் ஈடுபட்டோம். ஆளுங்கட்சியா எதிர்க்கட்சியாங்கிறத தாண்டி மக்கள் பிரச்சனைகள் தான் முன்னிறுத்தப்படுகிறதுங்கிறத இதுவரைக்கும் ஒரு முறையாக ஜெயலலிதா அம்மையார் இப்படி ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். பெண்கள் பொதுமக்களிடம் தொடரும் அத்துமீறல், காவல்துறையினர் மீது நம்பிக்கை போய்விட்டது அப்படின்னு திமுக தலைவர் திரு கருணாநிதி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு ஆவடிக்குமார்? பெண்கள் பொதுமக்களிடம் தொடரும் அத்துமீறல், காவல்துறையினர் மீது நம்பிக்கை போய்விட்டது அப்படின்னு திமுக தலைவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. எங்கேயோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகள் நடந்திருக்கலாம். அதுக்காக காவல்துறையின் மீது நம்பிக்கை போயிடுச்சுன்னா அப்போ இந்த நாட்டினுடைய ஜனநாயகம், இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு, இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள், இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் எல்லாத்தையும் மேலும் நம்பிக்கை போயிடுச்சுன்னு தான் பொருள். ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது அல்லது இது போல சொல்றது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏன்னா காவல்துறை என்பது இன்னைக்கு இதை சொல்லக்கூடிய கருணாநிதி உள்பட அவரையே இன்னைக்கு பாதுகாத்துட்டு இருக்கிறது காவல்துறை தான். இன்னும் கேட்டால் அவருடைய நடமாட்டத்தை, அந்த போக்குவரத்தை கூட அவங்க வீட்டில் இருக்க குடும்பத்தினரோ அவர் உறவினரோ யாரும் தள்ளிட்டு வரல, காவல்துறை தான் தள்ளிட்டு வருது. அதனால இது காவல்துறை என்பது அதனுடைய கடமையை செய்ய வேண்டும், செய்கிறது. சில இடங்களில் அங்கொன்று இங்கொன்றுமாக ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறுகிறது. அது அந்த கருப்பு ஆடுகளை கண்டெடுத்து அவர்கள் களை எடுக்க வேண்டும் அல்லது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனை தர வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுக்காக இந்த கட்டமைப்பே குறை சொல்றது, அது மேல இருக்கின்ற நம்பிக்கை இழந்து விட்டா, அதுக்கப்புறம் காவல்துறை மீது நம்பிக்கை இழந்து விட்டா அப்ப சமுதாயத்தில் வேற யாரை நம்ப போறீங்க? இது ஒரு அரசியல் நடத்தலாம். ஆனா காவல்துறையை வச்சுட்டு அரசியல் நடத்தணுமான்ற அவசியம் நிச்சயமா நாட்டு மக்கள் கிட்ட வரதான் செய்யும். முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு அவ்வளவு பாதுகாப்புகள் கொடுக்கறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு கூட நீங்க நம்பிக்கை வைக்கலையா காவல்துறை மீது? தனி மனிதருக்கு பாதுகாப்பு கொடுப்பதே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவர் தள்ளிட்டு வந்தாங்க, தள்ளிட்டு வர்றதுல எந்த தப்பும் கிடையாது. தள்ளிட்டு வர்றதை நாங்கள் தைரியமாக எதிர்கொள்கிறோம். ஆனால் எதற்காகவும் எதையும் மறைத்து பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அதை நீங்கள் முதல்ல குறிப்பாக உணரணும். இதில் தெளிவாக கலைஞர் சுட்டி காட்டுவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகிற பிரச்சனை என்று நீங்கள் பூசி முழுகாதீர்கள். எங்கள் தளபதி நேற்று சட்டசபை கொளத்தூர் தொகுதியினோட பேட்டி கொடுக்குறப்ப சொல்றாரு, சட்டமன்றத்திலே இதற்கான பதிலை அந்த துறையினுடைய அமைச்சரே சொல்லலை. இப்போ நீங்கள் அதே மாதிரி தான் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறது என்று ஒரே வார்த்தையிலே தொடர்ச்சியாக நடைபெறுகிற குற்றச்சம்பவங்களை ஏன் மறைக்கிறீர்கள்? நீங்கள் ஒன்றும் இல்லை, காவல்துறையுடைய வெப்சைட்டில் இப்போ போங்க, குற்ற சம்பவங்கள் ஏன் போடப்படவில்லை? அப்பொழுது புகார்கள் பெறப்படுவதும் இல்லை, புகார்கள் அதிகமாக வருகிறது என்பதற்காகத்தான் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவே இப்பொழுது செயல்படுவதில்லை. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. கலைஞர் சுட்டி காட்டுகிற அந்த விஷயம் தலைமை நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ரெக்கார்ட்ல சொல்லப்பட்ட வார்த்தை. சிஎஸ்எஃப் போலீஸை கொண்டு நாங்கள் நிறுத்தி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், தமிழக காவல்துறையின் மீது நம்பிக்கை இல்லை, எங்கள் உயிர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற வார்த்தையை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதிமன்றத்தில் பதிவு செய்தார். அதைத்தான் கலைஞர் சொல்றார். இது எங்க அரசியல் இருக்கிறது? நாங்க தெளிவா ஒரு விஷயம் நல்லா கேளுங்க. நந்தினி என்ற பெண் அந்த இடத்துல இறந்ததற்கு பிறகு ஒரு செயின் பறிப்பு சம்பவம் நடந்தது. அது தனிப்பட்ட விரோதம் சொல்றாங்க. எது தனிப்பட்ட விரோதம்? ஒரு வழக்கறிஞர் கூலிப்படையால் கொல்லப்படுகிறார், அது தனிப்பட்ட விரோதம் சொல்றாங்க. அந்த காரணம் என்னமானால் தனிப்பட்டதாக இருக்கலாம். ஒரு பெண்மணியால் எளிதாக கூலிப்படையை கையாள முடிகிறது என்று சொன்னால் எப்படி நடக்கிறது? அகிலன் என்ற வழக்கறிஞர் புழலிலே கொலை செய்யப்படுகிறார், அது கூலிப்படை. அதே போல கூலிப்படை ஒரு மாநகராட்சியினுடைய அதிமுக மாநகராட்சி மன்ற உறுப்பினர் நீண்ட காலமாக அதிமுகவில் இருக்கிறவர் பட்டப்பகலிலே கொலை செய்யப்படுகிறார். அதிமுகவினருக்கும் சேர்த்து எங்கள் தலைவர் கலைஞர் பேசிக்கிட்டு இருக்காரு, அவரோட உயிரையும் சேர்த்து பாதுகாருங்க தயவு செய்து. அதிமுகவினருக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. அப்படி என்றால் நீங்க பாருங்க, இது ஒரே ஒரு சம்பவம் கலைஞர் குறிப்பிடுகிறார். ஏப்ரல் 29 நாகர்கோயிலில் ஊராக சென்று பாசிகள் விற்கின்ற, அரிவாள்மனை விற்கிற ஒரு பெண்ணை 63 நாட்கள் சட்டவிரோத காவலில் அடைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள். நீங்க ஏற்கனவே சிதம்பரத்தில் நடந்த பத்மினி விஷயமாக இருந்தாலும் இதெல்லாம் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிலே தான் நடந்திருக்கிறது. வாச்சாத்தி கொடுமை அதிமுக ஆட்சி நடைபெற்றது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எப்பொழுதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அதிகரித்திருக்கிறது. புள்ளிவிவரம் சொல்லுது, நான் சொல்லல. இதை நான் தனிப்பட்ட முறையில் ஆதாரம் இல்லாமல் காழ்ப்புணர்ச்சியிலேயோ பேசல. ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கிறவர் சட்டம் ஒழுங்கை
பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும் தான் நாங்க சொல்றோம். நீங்க சுவாதி படுகொலை எப்படி ஏற்பட்டது, உமா மகேஸ்வரி படுகொலை எப்படி ஏற்பட்டது, சென்னை மாநகரம் இன்றைக்கு கொலை நகரம், கூலிப்படைகளின் புகலிடமாக மாறி போச்சு அப்படின்ற குற்றச்சாட்டை ஒரு ஆழ்ந்த வருத்தத்தோடு நாங்க பதிவு பண்றோம். நடக்கிற சம்பவங்கள் அனைத்துமே பொதுவெளியில பொதுமக்கள் முன்னிலையில பட்ட பகல்ல நடக்குது அப்படிங்கறத வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு நிலையை காட்டுதா? இல்ல, பட்டப்பகல்ல நடக்குதா இரவு நேரத்தில் நடக்கிறதான்றது பிரச்சனை இல்லை. பெரும்பாலான சம்பவங்கள் இப்ப அவர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிற பெரும்பாலான சம்பவம் குற்றம் வந்து தடுக்கப்பட வேண்டும், நடக்கக்கூடாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு இந்தியாவினுடைய குற்ற விகிதங்களை பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய சதவீதம் கடந்த ஆண்டை விட அல்லது அதுக்கு முன்பிருந்த ஆண்டுகளை விட குறைஞ்சிருக்கு. அதில் வந்து எதுவும் இல்லை. ஆனால் இந்த சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டிய சம்பவங்கள்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. வழக்கறிஞர் ஜெயராஜ் சொன்னார், நீதிமன்றமே தமிழ்நாடு போலீஸ் மேலே பாதுகாப்பு இல்லை, அதனால் வந்து மத்திய போலீஸ் பாதுகாப்பை கேட்டு பெற்றாங்க. நேற்றைக்கு ஒரு வழக்கில் அதே நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் பேசுகின்ற போது சொல்கிறாங்க, ஒரு வழக்கறிஞர் தொடுத்த வழக்கில் இந்த நீதிமன்றத்திற்கு வழக்கறிஞர்களால் ஏற்பட்ட தொல்லையின் காரணமாக மத்திய பாதுகாப்பை நாங்கள் பெற வேண்டிய நிலை வந்தது. அந்த அப்படிப்பட்ட நிலையில் தான் இப்படிப்பட்ட சட்டத்தை உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி நிறைவேற்றியிருக்கா. அதனால் இந்த சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய முடியாது. வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தையே அச்சுறுத்துகின்ற வகையில் செயல்பட்டதனால தான் மத்திய போலீஸை கேட்டோம். மாநில அரசாங்கம் அதற்குரிய செலவினங்களை ஈடுகட்ட முடியாத நிலையில் இருக்கிறது. இருந்தாலும் வந்து அதனால இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் சொல்லி நேற்று நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. ஆக இதிலிருந்து அதுக்கு யார் காரணன்றதை வந்து நீதிமன்றங்களுக்கு இந்த அச்சம் வருவதற்கு வழக்கறிஞர்கள் காரணன்றதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் இந்த மத்திய போலீஸ் பாதுகாப்பு எங்கே இருக்கு? உயர்நீதிமன்றத்தில் இருக்கு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற சென்னை மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டில் நம்ம போலீஸ் தான் பாதுகாத்து இருக்கு. ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொலை செய்ய நான் முடிச்சிடறேன். இங்க நீங்க சொல்லக்கூடிய இந்த கிரிமினல்கள், குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள், கொள்ளைக்காரர்கள் இவங்க எல்லாம் போற இடம் செஷன்ஸ் கோர்ட் தான். இந்த கோர்ட்டு தான். அந்த கோர்ட்டில் வந்து பெரிய குற்ற நடத்தி உள்ளவர்கள் அங்க விசாரணையோ இதுவோ இல்லை. அங்கே வந்து வேற வகையான வழக்குகள் தான் வருது. ஆனால் அந்த கொடுங்குற்றவாளிகள் அதிகம் கையாளுகின்ற அந்த சென்னை பெருநகரம் நீதிமன்றத்துக்கு மாநில போலீஸ் தான் பாதுகாப்பு தந்துட்டு இருக்கு. ஆக நீதிபதிகளுடைய அச்சுறுத்தல் வழக்கறிஞர்களுக்கு எதிராக பயந்து அவர்கள் கொண்டு வந்த அந்த முயற்சி. ரெண்டாவது, நேற்றைக்கு நடந்த சம்பவம் கூட வழக்கறிஞர் அவருடைய மகனால் வெட்டப்பட்டிருக்கிறார். அதனால அவங்க ஒரு நீதிமன்றத்துக்குள்ள, ஒரு வழக்கறிஞர் அறைக்குள்ள அல்ல வழக்கறிஞரை சந்திப்பதற்கு அவருடைய மகனை தடுப்பதற்கு போலீஸ் வருமா? இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க டெக்னிக்காலிட்டியா ஆர்கியூ பண்ணாதீங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க ஒரு கத்தியோட நீங்க வந்து உள்ள வர என்ன நீங்க என்ன செக் பண்றாங்கல்ல சார்? இப்ப எனக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க செக் பண்றாங்கல்ல, என்ன என் வண்டியை செக் பண்றாங்கல்ல, எப்படி ஒருவர் பட்ட பகலில் கத்தியோட வந்து நீதிமன்ற அறையில வந்து அதுவும் சேம்பர்ல வந்து வெட்டிட்டு போறாரு? அப்பொழுது அவர் வழக்கறிஞர்கள் தான் பிடித்து காவல்துறையில ஒப்படைச்சிருக்காங்க. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, டெக்னிக்காலிட்டில ஆர்கியூ பண்றது எந்த தப்பும் கிடையாது, எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம இருக்கிற தப்பை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஏன் முதலமைச்சருடைய தொகுதியில கஞ்சா சாக்லேட் வித்துச்சு? பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எங்க போவாதீங்க. அதாவது வழக்கறிஞருடைய நீதிமன்றம் வேற, நீதிமன்றத்தில் வழக்கறிஞருடைய சேம்பர் வேற. இல்ல நம்ம சொல்றதை கேளுங்க. இல்ல நம்ம தனித்தனி சம்பவங்களோட பார்க்க வேண்டாம். அந்த செய்தியில நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய நிகழ்வுகளை தான் அவர் சுட்டி காட்டி. இல்ல அதான் சேம்பர் அறையில யார் இல்ல, ஜெயராஜ் சொன்னதுக்கு நான் சொல்றேன். சேம்பர் அறையில யார் வராங்க, அவங்க என்ன கொண்டு வராங்கன்றத வந்து போலீஸ் போய் கண்காணிக்க முடியுமா? அவருடைய சேம்பர் வாசல்ல நின்னுட்டு சும்மா வந்து நீங்க விவாதத்தை திசை திருப்பாதீங்க. அதாவது அவருடைய தனிப்பட்ட ஒரு வழக்கறிஞருடைய அறையில அவர் வந்து ஒரு ஏதாவது ஒரு வழக்குல ஆவணப்படுத்துறதுக்கு கூட ஏதாவது ஒரு ஆயத்தை கொண்டு வரலாம். அதுக்காக வந்து அவருடைய நீதிபதி ஒரு வழக்கறிஞருடைய மகன் அதை கொண்டு வராருன்னு சொல்லி போய் தடுக்க முடியுமா? தனித்தனியாக தனிப்பட்ட காரணங்களுக்காக நடக்கக்கூடிய அரசியல் கொலைகள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தின்
சட்ட ஒழுங்கோடு சம்பந்தப்படுத்தி எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்கன்னு தொடர்ச்சியா நடக்குது சார். நீங்க இந்த இது நீங்க பாருங்களேன், செயின் பறிப்புகள் சம்பவங்கள் தினம்தோறும் நடக்கிறத ஒரு பிரபல பத்திரிகை காய்கறி பூ பட்டியல் போடுற மாதிரி விலை நிலவரம் போடுறாங்க. எந்த ஆட்சியில எப்படி நடந்தது? நீங்க திமுக ஆட்சியில் எப்படி நடந்துச்சா? இந்த கடந்த ஆட்சி நடந்துச்சு, இந்த ஆட்சி நடக்குது. குற்றங்கள் அதிகரிக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. நீங்க காவல்துறை மாநாட்டை ஏன் நடத்தல? 5 வருஷம் 4 வருஷமா நடத்தல சார். நீங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த குற்ற சம்பவங்கள் எங்கள் மீது அண்ணன் ஆவடிக்குமார் குற்றச்சாட்டுறாரு. 5 வருஷம் நீங்க தான் இருந்தீங்க, இப்ப ஏறக்குறைய இந்த ஆண்டு நீங்க தான் இருக்கீங்க. நீங்க இந்த 4 வருஷமா சார் எஸ்பிக்கள் மாநாட்டை, காவல்துறை கலெக்டர்கள் மாநாட்டை ஏன் முதலமைச்சர் கூட்டல? இவர் முதலமைச்சருக்கு இதை விட பெரிய வேறு வேலை என்ன இருக்கிறது? நீங்க நாங்கள் கேட்பது, ஒரு முதலமைச்சர் என்பவர் காவல்துறை எஸ்பிக்கள் மாநாட்டை கூட்டினாங்கன்னா அவங்களுக்கு நேரடியா போலீஸோட ஒரு ரேப்போ இருக்கும், போலீஸ் சொல்லுகின்ற குறைகளை அவங்க கேட்க முடியும். அதை விட ஒரு முதலமைச்சருக்கு சட்டம் ஒழுங்கு அப்புறம் எப்படி பாதுகாக்கப்படும்? நீங்க ஒரு அதிமுகவினுடைய மாநகர மன்ற உறுப்பினரை பட்ட பகல்ல ஒரு கூலிப்படையினர் வெட்டுறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு பயம் இல்லைன்னா போயிருச்சு. ஒரு சம்பவம் இல்ல, இதை போல பல சம்பவம் நடந்திருக்கு. பட்டுக்கோட்டையில என்ன நடந்தது? அப்ப பட்டுக்கோட்டையில எல்லா கட்சிகளையும் நடக்குது. நான் அதையும் சேர்த்தா சொல்றேன். கூலிப்படை நீங்கள் தலைவிரித்து ஆடுகிறது கூலிப்படை கலாச்சாரம்னா அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னா சொல்றீங்க, கேட்கணும். நான் அதைத்தானே கேட்கிறேன். இப்ப எங்கள் மீது மட்டும் தனிப்பட்ட முறையில ஏன் குற்றம் சாட்டுறீங்க? பட்டுக்கோட்டை கொலையில சொல்றேன், அதுல கூலிப்படையே இல்ல, திமுகவினர் தான் கைது. நீங்க கூலிப்படை சம்பந்தப்பட்டிருக்கு, போலீஸோட ரெக்கார்டு நான் சொல்றேன். திமுகவின் சார், நீங்க கூலிப்படை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஏன் பட்ட பகல்ல ஒரு காருக்கு முன்னாடி பிளான் பண்ணி ஜிஎஸ்டி ரோட்ல சேஸ் பண்ணி எல்லா கட்சிகளையும் நடக்கிறதா பொதுத்தளத்துல தான் விவாதிக்கிறோம். ஒரு மாநில முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய காவல்துறை மாநாட்டை ஏன் 4 வருடங்களாக நீங்க நடத்தல? சட்டம் ஒழுங்கு தொடர்பாக அதிகாரிகள் முதலமைச்சரை சந்திப்பதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒரு திட்டமிடலுக்கு வசதியா தானே இந்த மாநாடுகள் இருந்தது, அதை ஏன் கூட்டல அப்படின்னு கேட்கல. இது அபாண்டமான குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டுகளில் பல முறை காவல்துறை அதிகாரிகள் மாநாடு, மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநாடுலாம் நடந்திருக்கு. அதனால் முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும், எப்போ இருக்கணுன்றதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அதை அரசாங்கம் சிறப்பாக செய்துட்டு இருக்கிறதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் குற்ற விகிதம் குறைஞ்சிருக்கு, கண்டுபிடிக்கிறது அதிகரிச்சிருக்கு. ரெண்டாவது, அவர் பேச சொன்னார், இந்த இது அதிமுக ஆட்சியில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. எது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்றதுக்கு அவர் சில விளக்கம்லாம் சொன்னார். நானும் சொல்லுவேன், இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த காவல் நிலையம் தீப்பற்றி என்கிறது. அப்போ சட்டம் ஒழுங்கு சரியா இருந்ததா? உயர்நீதிமன்ற நீதிபதி ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் மண்டை பொழந்து நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்தாரு. வீடியோ டிவியில் காட்டினாங்களே, ஒளிபரப்புனீங்களே, அப்போ அவர் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்ததா? பூண்டி கலைச்செல்வன் திமுக மாவட்ட செயலாளர் அவருடைய அறையில வெட்டி கொல்லப்பட்டார். 6 வருஷம் இல்ல, நீங்க தான் ஒப்பிட்டீங்க. இந்த ஆட்சியில் அதிகரிச்சுன்னு சொல்லி இரும்பு கரம் கொண்டு அடக்கிறமா, கரும்பு கரம் கொண்டு அதை சரிப்படுத்துறமான்றத நீங்க பாருங்க. எங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்தது தான் மீண்டும் எங்களையே ஆட்சி பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அரசாங்கம் சொல்லிட்டு மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்று வருகிற போது அந்த விமர்சனங்கள் நீங்க எதிர்கொள்ளதானா வேணும். ஏற்கனவே நீங்க 5 வருடங்கள் ஆட்சியில இருந்தீங்க, ஆனாலும் ஆட்சி பொறுப்பை ஏற்று மிக குறுகிய கால இடைவெளி, ஒரு மாத இடைவெளியில இவ்வளவு சம்பவங்கள் நடக்குது. இப்ப சட்டம் ஒழுங்கு கடந்த காலங்களையும் உங்ககிட்ட தானே இருந்ததுன்னு கேட்கிற அந்த விமர்சனத்தை, கேள்வி நீங்க எதிர்கொண்டதானா? விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயார், அதற்கு உரிய பதிலை சொல்வதற்கு தயார். ஆனால் விதண்டாவாதங்களுக்கு பதிலும் கிடையாது, எதிர்கொள்ள தேவையில்லை. இன்னைக்கு அதாவது ஒரு சம்பவம் என்பது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனையை உருவாக்குகின்ற ஒரு இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சீர்கேடு ஏதாவது இருந்து அதை அரசாங்கம் கவனிக்காம நடவடிக்கை எடுக்காம இருந்து அதன் மீது குற்றம் சாட்டினால் அது விமர்சனம். ஆனால் ஏதோ ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக ஏதோ ஒரு சம்பவத்தை அதில் யாரோ ஒருவர் தவறு செய்துவிட்ட காரணத்தால் அதனால் இந்த காவல்துறையே நம்பிக்கை போய்விட்டது, இந்த காவல்துறையே இல்லை, அல்லது இந்த காவல்துறையே தேவையில்லை, இந்த காவல்துறை இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது இந்த மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை சீர்கெடுப்பதற்கு
சீர்குலைவு ஏற்படுத்துவதற்கு முயற்சியை தவிர இது ஏதோ அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்றதோ அரசாங்கத்தினுடைய ஆரோக்கியமான விவாதமாவோ இதை பார்க்க முடியாது. இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தங்களுடைய பலகீனத்தை மறைப்பதற்காக, இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை கெடுப்பதற்காக இந்த மக்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு தந்த ஆதரவை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு வெளிப்படுத்துகின்ற புலம்பலாகத்தான் பார்க்க முடியுமே தவிர, விமர்சனங்களை ஏத்துக்கிறதும் சுய விமர்சனம் செய்துக்கிறது தான் அரசாங்கத்தை தொடர்ந்து நல்வழியில கொண்டு விமர்சனங்களை மூத்த தலைவர் காவல்துறை மீது நம்பிக்கை பங்கேற்ற இருவருக்கும் தொடர்ந்து பேசலாம்.